பாஷா படத்துல இருக்கிற கிரிஞ்சான லாஜிக் இல்லாத சீன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா. பூசணிக்காவை என்னத்துக்கு தலையில ஒடிக்கணும்? அது சும்மா விட்டாலே கீழே வீந்து ஒஞ்சிரும் தானே. ஆட்டோக்காரன்றாரு, பாட்டுக்காரன்றாரு, வேட்டைக்காரன்றாரு. அப்ப இவரு என்னதான் வேலை செய்யறாரு? என் பொழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமாப்பா. சென்ட்ரிங் என்ன அப்படின்னா யாருக்கு? ஏல பேர் வைக்கிறதுக்கு அவ புருஷா இருக்கா, நீ யார் பேர் வைக்கிறதுக்கு? அப்ப பாரகான் என்று பேர் வைக்கிறேன். பாரகான் செருப்பு பேர் வைக்கிறீங்க. உன்னை டாக்டர் கூட சொல்லிருக்கேல்ல, நீ டெஃபினட்டா டாட் ஆகுற ஆணவம் இருக்கா? திருப்பி சொல்லு. டெஃபினட்டா டாட் ஆகுற ஆணவம் இருக்கு. அப்படின்னா என்னது டெஃபினட்டா டாட் ஆகணுமா? அப்படின்னா என்ன அது? என்ன தேடுறாங்க? ஒரு டைமண்ட் மிஸ் ஆச்சு. ஏய், எதுக்குற ஆட்டோ கூரைய கிழிக்கிறீங்க? எவனா ஆட்டோ கூரை மேலேயா டைமண்ட வச்சுட்டு ஓட்டின்னு இருப்பான்? ஒரு 1000 கொசு என் வண்டிய பிச்சு போட்டு கவுத்துட்டு உடனே அதுக்குள்ள ஓடி போச்சு. இந்த மாதிரி டிராபிக் சிக்னல் கொடுத்தா யாருக்குமே ஒன்னும் புரியவே புரியாது. என்னண்ணே ஒண்ணுமே புரியல. டிராபிக் கண்ட்ரோல் பண்ண சொன்னா பொண்ணுங்க கூட ஜாலியா விளையாடின்னுக்கிறாரு. இந்த வாட்டி மிஸ் ஆறா. இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. என்ன கேட்டிருந்தா நான் கூட வயசான ஆள் கேட்ட போட்டு இந்த சீனை பண்ணியிருப்பேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. I love you. I love you. I love you. கொஞ்சம் கீழே இருங்க. ஏலே, ஒரு அழகான பொண்ணு லவ் சொன்னா லவ் பண்ணாம அதை கூட்டின்னு போய் சுர்காட்லயே விட்டு வருவ. சைட் அடிக்க தெரியாதவங்க தான் பொண்ணு கிடைக்குது. அடேய் காம கொடூரா, அஞ்சடிக்குள்ள வண்டி. என்ன கேக்குற? ரவுடிங்க கூட ஒரு 2 ஜோடி வளையல தான் போட்டு வச்சாங்க. இவரு காப்பாத்துறன்னு போயிட்டு ஒரு டீ கடையே வச்சு போட்டாரு. என்னல இது மாஸ்க் காட்டுறன்னு உருட்டுக்கட்டை எடுத்து கரண்ட் கம்பத்துல போட்டு ஏரியாக்கு கரண்ட் கட் பண்ணிங்கிறாரு. எங்க மனுஷனாடா நீங்க எல்லாம்? எங்க ஏரியால விளக்கே எரியலங்க. ரோட்லயா வீட்லயா? ரெண்டுலயும் தாங்க. என் ஏரியாவுல விளக்கு எரியல. மண்ணனை வாங்கி ஊத்துடா மங்கி. பம்பை புடுங்கி அடிக்கிறேன்ட்டு வாட்டர் கனெக்ஷனே புடுங்கிட்டாரு. இப்ப நாளைக்கு காத்தால தண்ணிக்கு என்ன பண்ணுவாரு? தண்ணி வரலையே. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம், இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக. கரும கரும. பாம்பேல நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? மாடு மேய்ச்சிக்கிட்டேன். பாஷா பை போட்டு குதிரை போடுற ஷூன்னு நினைக்கிறேன். டொக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்ட் வருது. பாஷா பாய் வீட்டில் கரண்ட் பில் ஜாஸ்தி வருதுன்ட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு ப்ளூ லைட் போட்டு இருட்டிலேயே நந்து வராங்க. இருட்டிலேயே கருப்பு கண்ணாடி போட்டுன்னு படிக்கட்டு இறங்குறாங்க. பல்ட்டி அடிச்சு விழுந்தா என்ன பண்ணுவீங்க? படிக்கட்டில் இறங்கி வரும்போது லைட் போடல, ஹாலுக்கு வந்தது மொத்தம் லைட்டே போடுறாங்க. வீட்டிலேருந்து நேராக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கேயும் கரண்ட் பில் ஜாஸ்தி வருதுன்னு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இருட்டிலேயே நந்துன்னுக்குறாங்க. ஐயோ, வீட்டுக்குள்ள கூலிங் கிளாஸ் இருக்கு, கழட்டுங்க. நீல கலர் பையில தான் பாம் இருக்குதுன்னு அவ்வளவு தெளிவா சொல்லியாச்சு. பாஷா பாய் கருப்பு கண்ணாடி போட்டுங்கிறதுனால அந்த நீல கலர் பை கண்ணுக்கே தெரியல. அங்க இருக்கிற பூஜை சாமான்லாம் தட்டி விட்டாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஷா பாய் அசிஸ்டன்ட் வந்துட்டு ஆப்பிள் வாழைப்பழத்தை எல்லாம் தட்டி விட்டுனுக்குது. நாம விநாயகர் கோயில்ல வச்ச பாம பாஷா எடுத்துட்டான். பேட் நியூஸ். ஏலே, உன் ஆளுங்க அப்ப டெய்லி வந்து பேட் நியூஸ் சொன்னா நீ எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவியா? நாம விநாயகர் கோயில்ல வச்ச பாம பாஷா எடுத்துட்டான். கன்ஃபார்ம்டுங்க. பாஷா பாய் தான் கரண்ட் பில் மிச்சப்படுத்துறேன்னு வீட்டுல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல சுத்தின்னுக்கிறானா? இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்னத்துக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல உட்காந்துக்கிறாங்க? யாராக லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குது? பர்த்டே செலிப்ரேஷனால கரண்ட் பில் ஏறிட போகுதுன்ட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கேண்டில் ஏற்றி வச்சு கொண்டாடினுக்கிறாங்க. இவ்வளோ கேண்டில் வாங்குற காசுக்கு கரண்ட் பில்லையே கட்டியிருக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பாம்பு வைக்கிறேன்னு வந்துட்டு இங்கே கரண்ட் மீட்டர்ல என்ன தேடினுக்கிறாரு. கையில சிகரெட்டை வேற வச்சுக்கின்னு பாம்பு ஃபிட் பண்ணினுக்கிறாரு. தெரியாம கொளுத்திட்டு பிளாஸ்ட் ஆயிட போறல. என்ன இது, ஆண்டனி மட்டும் கைதி ட்ரெஸ் போடாம உட்லன் ஷூ கோட்டு சூட் எல்லாம் போட்டுனுக்கிறாரு. ஜெயில இவருக்கு மட்டும் யார் இந்த ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தது? அந்த ப்ளூ ஜாக்கெட் போட்டுனுக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஆல்ரெடி 2 பேரை சுட்டு தள்ளிட்டாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போறதை விட்டுப்புட்டு அந்த வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி பெப்சியுமா இருக்காங்களான்னு கேட்டுக்கிறான்.
ஆண்டனிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. வெளிய இருக்கிறவனுக்குலாம் துப்பாக்கிய குத்துட்டு, உள்ள இருக்கிறவனுக்கு கத்தியில கரண்ட் ஷாக் வச்சு குத்துக்குது. அவன் என்னடான்னா அந்த கத்திய வச்சு வெல்டிங் பண்ணின்னுக்கிறான். என்ன என்ன எழவி அது